நேரில் 2024 பாராளுமன்ற தேர்தல் முதல் கட்டமாக நடந்த தமிழ்நாடு உள்ளிட்ட 40 தொகுதிகள், பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாடு 40 தொகுதிகளுக்கான தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இதில் கடந்த முறை 2019 பதிவான வாக்கு சதவீதத்திற்கும் இந்த 2024 தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதத்திற்கும் மைனஸ் ஆயிருக்கா பிளஸ் ஆயிருக்கா என்ற அடிப்படையில் யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் என்று முதல் 10 தொகுதிகளை பார்த்த முதல் பதிவில் அதில் திருவள்ளூர், வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய தொகுதிகளில் வாக்கு சதவீதம் பெரும்பாலும் 1-5% வரை குறைந்திருக்கிறது. இது யாருக்கு சாதகமாக இருந்தது, யாருக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்று கடந்த பதிவில் பார்த்தோம். தொடர்ந்து 11வது தொகுதியாக சார் திருவண்ணாமலை தொகுதி பார்ப்போம் சார். கடந்த தேர்தலில் எத்தனை சதவீதம் வாக்கு பதவியா இருக்கு, இந்த தேர்தலில் எத்தனை சதவீதம்? திருவண்ணாமலையில 2019 78.14%. சரிங்க. இப்ப 73.88%. ஒரு 5% மைனஸ். ஆமா, 5.5% கிட்டத்தட்ட 5.5% வாக்குகள் குறைஞ்சிருக்குது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அது திமுக ஆசம் இருக்குது. சிட்டிங் எம்பி அண்ணாதுரைன்னு ஒருத்தர் இருக்காரு, பிஜேபி கூட்டணி ஒருத்தர் நிக்கிறாங்க, அதிமுக கூட்டணி நிக்கிறது. இந்த 5% வாக்குகள் யாருக்கு மைனஸா இருக்கும் அப்படின்னா திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆன்மீக பூமி அது. அதனால பிஜேபிக்கு சாதகமான வாக்குகள் குறையறதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்குகள் குறையறதுக்கான வாய்ப்புகளும் அங்கே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இங்கே 5% வாக்குகள் திமுகவுக்கு தான் பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். அந்த 5% வாக்குகள் திமுகவினுடைய வெற்றி எந்த விதத்திலும் பாதிக்காது. இது கூட என்னன்னா வெயில் கண்ணாப்பண்ணன் வெயில் இருக்கு, சம்மர் ஹாலிடேஸ் ஆயிப்போச்சு. அப்புறம் அப்படியே திமுக ஜெயிச்சிரு போது நம்ம போய் ஓட்டு போட்டா போறோம். ஏன்னா எதிரி 2ஆ பிரிஞ்சிருக்கும் போது திமுக வெற்றி எளிதாகிடுச்சு. என்னால வழக்கம் போல திமுக ஓட்டு போற சோம்பேறி வீட்டுல உட்காந்துட்டான்னு நினைக்கிறேன். திமுக காரெல்லாம் ஓட்டு போடல, திமுக காரன் எதிராளிக்கு ஓட்டு போடல, திமுக காரன் திமுகவுக்கு ஓட்டு போடல. அதுதான் திமுக வாக்கு சதவீதம் குறைச்சிருக்கு. அதனால திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதம் 5% குறைஞ்சது திமுகவுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் கூட வெற்றி எந்த விதத்திலும் பாதிக்காதுங்கிறது தெரியுது. அடுத்து ஆரணி தொகுதி சார். ஆமா, 2019 78.94%. இப்போ 73.65%. இப்பவும் குறைஞ்சிருக்கு 5%. இது 5% வாக்கு குறைகிறதுங்கிறது தொடர்ந்து எனக்கு பெரும்பாலும் இது திமுகவுக்கு எதிரான பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். அப்ப இங்க முதல் முறையா தரணிவேந்தன் நிக்கிறாரு. ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் செய்யாத இந்த சிப்காட் பிரச்சனை நிலம் எடுத்தாங்களே, இதுல கொஞ்சம் அதிருப்தி திமுக மேல இருக்கு. அப்புறம் பாட்டாளி கட்சி சார்பில் செஞ்சி முன்னாள் எலெக்ஷன்ல கணேஷ்குமார் ஒரு யங்ஸ்டர் பிஇ எம்பிஏன்னு படிச்சிருக்காங்களோ அவங்க களத்துல இறங்கி சரமாரியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒரு சாதி ரீதியான வாக்கு யங்ஸ்டர்ஸ் ஜெயிக்கணுங்கிறதுனா அவங்க சைட்ல வாக்குகள் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியோட வாக்கு வங்கி இங்க மைனஸ் ஆகிறது வாய்ப்பு இல்லை. திமுகவினுடைய வாக்கு வங்கி தான் இங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 3-5% வாக்கு எந்த தொகுதியில் மைனஸ் ஆயிருந்தாலும் அது திமுகவுக்கான மைனஸ் தான். பட் இது வெற்றியை பாதிக்குமாங்கிறது ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னால சாதாரண வெற்றியை பாதிக்காது, பெருசா திமுக பாதிக்காது, வாக்கு சதவீதம் பாதிக்கும். அடுத்து விழுப்புரம் தொகுதி சார். விழுப்புரம் தொகுதியில 2019 74.56%. இப்ப கொஞ்சம் கூடி இருக்கு, 76.47%. இந்த 72% கூடி இருக்கு இல்லையா? இந்த 2% வாக்குங்கிறது 1% ரெட்டை இலக்க, 1% மாம்பழத்துக்கு கூடி இருக்கு. ஆமா, இன்னும் கூட அந்த 2 எதிரணிக்கு சேருவதற்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அது எக்ஸிட் போர்ட்ல தான் தெரியும். இன்னும் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு 2. அது எதிரணிக்கு போயிடும். திமுகவுக்கு வேட்பாளர் இந்த மாதிரி பானசிங்கத்துல போட்டிடுறதுனால உதயசூரியன் சின்னம் இருந்திருந்தால் என்ன உதயசூரியன் பானசிங்கத்துல போய் போட்டுக்கணும் நடத்தலாம் ஆயிடுவான். அதனால அந்த மாதிரி விஷயம் அந்த தொகுதியில் நிற்கிறது. 2வது அந்த தொகுதி இழுபறியாவே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கு சதவீதம் அதிகரித்து இருப்பது என்பது அதிமுகவுக்கு சாதகமான சூழ்நிலை தான் ஏற்படுத்தும். இப்ப கள்ளக்குறிச்சி தொகுதி பார்ப்போம் சார். அடுத்த கள்ளக்குறிச்சியில 2019 78.77% பதிவாயிருக்கு. இப்ப 79.25%. அதாவது 1% வாக்கு அதிகரிச்சிருக்கிறது. இந்த அதிகரிப்புக்கு காரணம் அங்க மும்முனை போட்டி நடக்குது. மும்முனை போட்டி என்று சொல்ல திமுக வேட்பாளர் புதுமுகம் திமுக சார்பில் மலையரசன் நிக்கிறாரு, அதிமுக குமரகுரு நிக்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பிஜேபி கூட்டல முன்னாள் எம்பி தேவதாஸ் உடையார் நிற்கிறார். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா 3 பேர் உடையார் சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆக உடையார் சமூகத்தினுடைய வாக்குகளை 3 பேரும் சரமாரியா பிரிச்சுக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்கா இருக்கிற பெருவாரியான சமூகம் பாத்தீங்கன்னா ஒண்ணு வன்னியர் சமூகம், இன்னொன்னு தலித் சமூகம் இருக்குது. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிற தேவதாசும் உடையார் தான். அப்ப பெருவாரியான வன்னியர் சமூக வாக்குகள் அவருக்கு போய் சேருக்கு. மீதி இருக்கிற வாக்குகளை திமுக வேட்பாளரும் அதிமுக குமரகுருவும் பிரிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி இந்த 1% ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது என்பது யாருடைய வெற்றியை யாருடைய தோல்வியும் பெருசா பாதிக்க போறது கிடையாது.
அதனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய களப்பணி என்பது போன முறை பொன்முடி பையா இருந்தாரு, இந்த தடவை அவருக்கு சீட்டு கொடுக்கல. இது வந்து பொன்முடி ஆதரவாளர்கள் எந்த அளவுக்கு தொகுதியில் இறங்கி வேலை பார்த்திருப்பாங்கன்னு தெரியல. ரெண்டாவது இந்த தொகுதியினுடைய மாவட்டத்தில் உதயசூரியன் இந்த ஏவாவலுடைய ஆதரவாளர் அகேன்ஸ்ட் பொன்முடி. இது கூட அந்த தொகுதியில வந்து திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை குறைப்பதற்கான உள்குத்து வேலைகள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து பொன்முடி சட்டமன்ற திருக்கோயிலூர் தொகுதி வந்து விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதனால அந்த தொகுதியில அவர் கான்சன்ட்ரேட் பண்ணிருப்பாரா இல்ல இந்த தொகுதிக்கு வருவாரான்னு பாத்தீங்கன்னாக்கா அதுவும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இழுபறி தொகுதி தான் கள்ளக்குறிச்சி. இந்த 1% வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறது 1%. அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் தேவதாஸ் உடையாரு தான். ஆனா அவர் வெற்றி பெறுவாரான்னு இந்த வாக்கு சதவீதம் நிர்ணயிக்க இழுபறியா தான். சேலம் வந்து 2019 77.86%. இப்ப வந்து 78.13%. கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1% வாக்கு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சேலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் TN செல்வ கணபதி நிக்கிறாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி வேட்பாளராக அண்ணாதுரை நிக்கிறாரு. அதிமுகவில் விக்னேஷ்ங்கிற புதுமுக வேட்பாளர் நிற்கிறார். அப்புறம் நாம் தமிழர் கட்சி ஒரு வேட்பாளர் எடுத்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்ப 1% தான் போன தேர்தலை விட இந்த தேர்தல அதிகரிச்சிருக்குது. அதிகரித்திருப்பது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில வந்து அநேகமா அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வாக்காதான் இருக்கும். ஏன்னா வந்து சேலம் வந்து மாம்பழம், சேலத்துக்கு பிரசித்தி பெற்றது மாம்பழம். ரெண்டாவது வந்து கௌரவ பிரச்சனை. தர்மபுரி எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையோ ஜெயிச்சாகணுங்கிற கட்டாயத்துல பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும். அதே மாதிரி சேலம், ஏன்னா சேலத்துல தான் முதல்ல சௌமியா அன்புமணி நிறுத்தப்படுவதாக இருந்தது. கடைசி நேரத்துல தான் மாறுதல் தான் அவங்க தர்மபுரிக்கு போனாங்க. ரெண்டாவது வந்து சேலத்துல வந்து அருள் சேலத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர் வந்து கட்சி கடந்து வந்து ஒரு சமூக நன்மை பெற்றிருக்கிறார். அப்புறம் ஆன்மீக கோயில் அது இது கண்ணாபின்னு போயிட்டு இருக்கிறது வந்து பெரும்பான்மை தான். எல்லாரும் சாமி எல்லாம் பெரியார் வாழ்கன்னு சொன்னாலும் கூட கோயிலுக்கு போய் சாமி முறை தான் இங்க ஜாஸ்தி. அதனால வந்து இந்த 1% வாக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமான சூழ்நிலை வந்து எடப்பாடியாரோட அவருடைய தொகுதி அங்க இருக்கு. அதிமுகவிலும் சரி மற்ற வெளியில பேசும்போதும் சரி ஏன் சேலத்துல ஒரு கவனம் செலுத்தல, அண்ணாமலையை தோற்று கடிச்சு ஆகணும், நாமக்கல் தொகுதியை கைப்பற்றி ஆகணும், இந்த மாதிரி எழுச்சியோட ஒரு தொகுதியில் கவனிக்கும் போது ஏன் சேலத்துல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சேலத்துல அவங்க வீக்கா இருக்கிறதா தான் அவங்க சொல்றாங்க. அதனால இங்க வந்து பாமகவா இல்ல TN செல்வனை உதயசூரனாங்கிறது இருக்கு. 1% வாக்கு அதிகரித்து இருப்பது என்பது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி இருக்குல்ல மக்களால். எக்ஸிட் போர்ட்ல தெரிய வரப்போற ரிசல்ட்டா எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தாது. நாமக்கல்ல வந்து 2019 வந்து 80.2%. ரைட். இப்ப வந்து குறைஞ்சிருக்கு 78.16%. ஆமா சார், இந்த 2% வாக்கு குறைஞ்சிருக்கு போன தேர்தலோட. அது காரணம் வந்து கொங்கு மக்கள் கட்சி சார்பா சிட்டிங் எம்பிக்கு கொடுக்கல திமுக கூட்டணியில. அடுத்து அறிவிக்கப்பட்டது சூரியகுமார்ங்கிற சர்ச்சையில நிக்க 2வது ஒரு வேட்பாளர் மாத்தினாங்க. 3வதா புதுமுகத்தை வேட்பாளர் நிறுத்திருக்கிறாங்க. இது வந்து அந்த கட்சியின் மத்தியில வந்து பெரிய கொஞ்சம் வந்து சுணக்கத்தை ஏற்படுத்திருக்குது. 2வது அந்த முதல்ல அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் பேசுனது வந்து வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் வந்துச்சுல்ல, அது மற்ற சமூகத்தின் மத்தியில முகச்சுளிப்பு ஏற்படுத்தி போச்சு. அது அந்த -2% வாக்கு வந்து குறைஞ்சது வந்து கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு பாதகமாக தான் அமையும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தொகுதி இழுபறியா இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் நாமக்கல்ல வந்து தங்கமணி மினிஸ்டர் முன்னாள் அமைச்சர் தங்கமணியோட தொகுதி இருக்கு. அதாவது எடப்பாடியோட இடதுகரம். அதனால அவருடைய தாக்குதல் கண்ணாப்பண்ணான் இருக்கும். களப்பணி ஆகட்டும், பணபலம் ஆகட்டும், தங்கமணியுடைய கைங்கரிய நிறைய இருக்குங்கிறதுனால -2ங்கிறது கொங்கு நாடு மக்கள் கட்சி வேட்பாளர் அந்த நண்பருக்கு பாதகமான முடிவை ஏற்படுத்தும். என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளரா அதிமுக வேட்பாளரா என்பது கொஞ்சம் நூலிழை வித்தியாசத்துல ஊசலாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்றோம். ஈரோடு வந்து 2019 73.03% பதிவாயிருக்கு. இப்ப 70.54% தான். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா 3% வாக்குகள் அதாவது மைனஸ் ஆயிருக்கு. இது வந்து சென்ற தேர்தல் இந்த தொகுதியில வந்து மதிமுகவை சேர்ந்த ஈரோடு கணேசமூர்த்தி இருந்தாரு. இந்த தொகுதியில வந்து இப்ப திமுக நிக்குது. திமுக வேட்பாளர் வந்து இளைஞரணியை சேர்ந்த பிரகாஷ்ங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. அது இந்த இளைஞரணி செயலாளர் உதயநிதி சப்போர்ட்டா இல்ல ஈரோடு முத்துசாமிக்கு அந்த வேட்பாளரை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல நமக்கு அந்த உட்கட்சி நிலவரத்தை பொறுத்த வரைக்கும். அதிமுக சார்பில் வந்து பெரும் செல்வந்தரான ஆற்றல் அசோக்குமார் என்பவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இவர் என்ன நிறுத்தப்பட்டதுல இருந்து இவருடைய சொத்து மதிப்பு 600 கோடி சொன்னதுல இருந்து வாய்ப்பழக்க வச்சிட்டார். இதை விட பெரிய சொத்து உள்ளவங்களாம் நிக்கிறான். அவன்லாம் சொல்லல, சொந்தமா கார் இல்ல வேற சொல்லி ஏமாத்திருக்காங்க. இவர் 600 சொல்லுங்க. 2வது 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காருங்கிறது வந்து ஒரு விஷயம். 2வது முடக்குறிச்சி தொகுதியினுடைய எம்எல்ஏ இருக்காருல்ல, பிஜேபியினுடைய எம்எல்ஏ சரஸ்வதி, அந்த அம்மாவுடைய மருமகன். இந்த இது வந்து கூடுதல் பலத்திற்கு இப்ப பிஜேபியும் அவர் ஓட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈரோடு தொகுதியில பிஜேபி சார்பான வாக்குகள் அதிமுக சாதகமாக திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 3% வாக்குகள் சென்ற தேர்தலோட இந்த தேர்தலில் குறைஞ்சிருக்கிறது வந்து திமுக வேட்பாளரான பிரகாஷுக்கு பாதகமான முடிவை ஏற்படுத்தும். ஒரு கட்டம் ஒருவேளை நம்முடைய எக்ஸிட் போல்ல
இந்த தொகுதியில அதிமுகவுக்கு சாதகமான சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எக்ஸிட் போல்ல தான் உறுதியா தெரியும். திருப்பூர் வந்து 2019 73.17%. இப்போ வந்து 70.58% தான். ஆமா, இப்போ இது இங்கேயும் குறைஞ்சிருக்கு. 3% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. 3% வாக்குகள் என்பது கம்யூனிஸ்ட் கட்சிக்கான மைனஸா தான் நான் பாக்குறேங்க. ஆமா, ஏன்னா பிஜேபி வந்து தொழிலாளர் இருக்கான் செய்வான். இங்க இருக்கிற தொழிலாளர் தான் கம்யூனிஸ்டா இருப்பான். அங்க இருந்து வர்றவன் என்ன வருவான்? அவன் அடிப்படையில அவன் கம்யூனிஸ்டமே நார்த் இந்தியால கிடையாது. காலி ஆயிடுச்சு. திரிபுராவில் இருக்கிற இடம் தெரியாம போச்சு. இருக்கிறது ஒண்ணு கேரளாவில தான். இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிராட்டப்புறம் நெத்தியில இப்படி ஈத்திக்கிட்டு பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் சொல்லி பழக்கம். அது அவனை குறை சொல்லி பழக்கம் இல்லை. அவன் இங்க வந்துட்டான் இல்லைங்களா, ஒரு தலைமுறை போகட்டுமே, அவனே உதயசூரன் ஓட்டு போற சூழ்நிலை உருவாகும். இங்க இருக்கிற கட்டமைப்பு கல்வி ரீதியா அவன் புரிஞ்சுக்கணும். அதுக்கான கால சூழ்நிலை இப்ப இல்ல, பத்தாது அவன் இல்ல. இப்பவே நிறைய வட இந்தியர்கள் வந்து திராவிட அந்த பூமியில உள்ள இந்த விஷயங்கள் அவங்களை கவர்ந்திருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க எங்க ஊர்ல இருந்ததை விட இங்க ரொம்ப நல்லா இருக்கும், கல்வி கிடைக்குது, நல்ல சாப்பாடு கிடைக்குது, வருமானம் நல்லா இருக்கு அப்படிங்கிறது. சோ இந்த கட்டமைப்பு மேல அவங்களுக்கு வந்து ஒரு இது வந்திருக்கு. நீ என்னதான் பாரத் மாதா கி ஜெய் இருந்தாலும் அவங்களோட மனநிலை கொஞ்சம் மாறும். நான் ஒத்துக்கிறேன். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் போடுறாரு. இது அதிமுக லேடிஸ் வாங்குறாங்க. பஸ்ல எல்லா கட்சிக்காரங்க தான் போறாங்க. அதுக்கு எல்லா கட்சி பொம்பளை உதயசூரன் ஓட்டு போடுறாங்க. பயணம் செஞ்சுட்டு அவன் பேர் ரெட்டாய் ஓட்டு போடுறான், அவன் தாமரை ஓட்டு போடுறான். அது மாதிரி அந்த வடவர்களுடைய தொழிலாளர்களுடைய வாக்குல குறிப்பிட்ட சதவீதம் திமுக கம்யூனிஸ்ட் தெரியாது, திமுக தெரியாது. ஆனா ராகுல் காந்தி என்கிற ஒரு கவர்ச்சி அகில இந்தியா முழுவதும் தெரியும். அதனால ராகுல் காந்தியை வைத்து அந்த வடவர்களுடைய வாக்கு சதவீதத்தை ஓரளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் அறுவடை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கூட அந்த தொகுதியில வந்து இந்த -3ங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியோட வேட்பாளருக்கு தான் பாதகமா இருக்கு. 2வது தொகுதியில வந்து அதிமுக வேட்பாளர் சரிசம் பலத்தோட நிக்கிறார். அது வந்து மீண்டும் தற்போது சிட்டிங் எம்பியா இருக்கிற சுப்பராயனுக்கு ஒரு தலைவலி தான். அதனால திருப்பூரை பொறுத்த வரைக்கும் சிபிஐ வேட்பாளரா அல்லது அதிமுக வேட்பாளராங்கிறது வந்து எக்ஸிட் போல்ல தான் தெரிய வரும். நீலகிரியில வந்து 2019 வந்து 73.99%. இப்ப வந்து 70.93% தான் குறைஞ்சிருக்கு. ஆமா, இங்கேயும் வந்து 3% குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு 3% யாருக்கு பாதகம்னா ராசா மேல இருக்கு, கோபமா கூட இருக்கும். அதாவது நீங்க சொல்ற பார்த்தா எல்லா இடத்துலயும் வந்து வாக்கு சதவீதம் மைனஸ் ஆளுங்கட்சி வேட்பாளர் அதுதான் பிரச்சனையே. ஒருவேளை வந்து ஆளுங்கட்சி மேல சின்ன அதிருப்தி இருக்கிறது கூட இருக்கும். இப்போ என்ன செஞ்ச போய் நம்ம போய் ஒன்னும் அதிருப்தி, இன்னும் ஓவர் கான்பிடன்ட். நம்ம போய் ஒரு ஓட்டு போட்டாச்சு, ராஜா ஜெயிக்க போறாரு. ஏன்னா எதிரி 2ஆ உடஞ்சிட்டான்ல, அதிமுக ஒருத்தன் பிஜேபி தலைவர் ஒருத்தன் உடஞ்சாங்கிறப்ப நம்ம போய் ஒன்று பண்ண போறாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிருவாருன்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட ஆராசா ஒரு மத்திய அமைச்சராக இருந்தா ஏகப்பட்ட சர்ச்சைகள்ல சிக்கினவரு, 2G கேஸ் அதுன்னு உள்ள போயிட்டு வந்திருக்காரு. அப்புறம் இப்போ அப்பப்போ வந்து பகுத்தறிவு சுயமரியாதை சாமி சம்பந்தமான விஷயங்கள்ல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சிருவாரு. அப்ப பாத்தீங்கன்னாக்கா இருந்து அவங்க மனைவி ராமபக்தன் சொல்லிட்டு மேல் பூச்சி பேசுறது, அது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மக்களை எந்த அளவுக்கு நீலகிரி மக்களை சென்றதுக்கு நமக்கு தெரியாது. வெளியில இருந்து நம்ம பேஸ்புக்ல வாட்ஸ்அப்லயும் படிக்கிறோம். இதெல்லாம் அந்த மக்களுக்கு போய் அது மலை ஏறி அந்த நியூஸ் அங்க போய் சேர்ந்துருக்காங்களா நமக்கு தெரியாது. ஆனாலும் -3 என்பது எனக்கு தெரிஞ்சு ராசாவுக்கு அது மைனஸ் ஆகும். ஆனா எதிர்த்து நிக்கிற வேட்பாளர் மத்திய அமைச்சரா இப்ப இருக்கிற எல்முருகன் நிக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்ப இருக்கிற அமைச்சர் தக்க வச்சுக்கணுமா, இல்ல ராசா ஜெயிச்சா மந்திரியா வருவாரு. அதாவது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால இங்க நீலகிரியில வந்து எல்முருகன் தற்போதைய பிஜேபி அமைச்சராக இருக்கிறவருக்கு இந்த -3% வாக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். ஆனா இது ராசாவுக்கு பாதகம் ஏற்படுத்தும்னா அது இருக்காது. அவரு நிறைய பிளஸ்ல இருக்காரு. அந்த பிளஸ்ல 3 மைனஸ் ஆகும். அப்புறம் வந்து சபாநாயகர், முன்னாள் சபாநாயகரோட மகன் வந்து இங்க அதிமுக சார்பில் நிக்கிறாரு. அதனால வந்து அவரும் வந்து இப்ப பெரிய அளவுல வாக்குகளை பிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கூட எக்ஸிட் போல்ல ஜூன் மாசம் 1ஆம் தேதி நம்மளுடைய கருத்து கணிப்புல அநேகமாக ராசாவுக்கு சாதகமான சூழ்நிலையே வரும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து கோயம்புத்தூர் சார். ஆமா, அடுத்து நோட்டபிளான கோயம்புத்தூர் தொகுதி. அதுல வந்து 2019 வந்து 63.86% பதிவாயிருக்கு. இப்ப வந்து 64.81%. 1% வாக்கு கூடி இருக்கு சார். இந்த வாக்குகளை வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா 50-50 அண்ணாமலை பிஜேபி வேட்பாளரும் சிங்கர் அமைச்சர் அதிமுக வேட்பாளரும் அந்த 1% வாக்குகள் எடுத்துக்கிறாங்க. அங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் போன தடவை வந்து யாருனாக்கா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வசம் இருந்துச்சு. இந்த தடவை வந்து திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் நிக்கிறாரு, ஒரு அதிமுக இருந்து வந்தவர். அது ஒரு மைனஸ். 2வது ஜெயில இருந்து செந்தில் பாலாஜி தான் எல்லா ஸ்கெட்சும் போட்டு
பண்றாருங்கிறது பாரம்பரியமா இருக்கிற திமுக காரெல்லாம் உள்ளே இருக்கட்டும். இந்த தோத்தாலும் செந்தில் பாலாஜி கொட்டம் அடங்கும் கூட கொஞ்சம் பாரம்பரியமா திமுக காரன் இருக்கான்ல, ஜெயிலுக்கு போய் அடிபட்டு உதப்பட்டவங்களாம் அவன்லாம் வந்து கொஞ்சம் நினைச்சுக்கிட்டு சைலண்டா கூட ஆப்போசிட் ஓட்டு போட்டு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்றாலும் கூட இந்த 1% ஓட்டுங்கிறது திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருடைய வெற்றியை பாதிக்குமா அப்படின்னா, அவர் ஒரு 10,000 ஓட்டுல ஒரு வேளை கணபதி ராஜ்குமார் ஜெயிக்கிறாருன்னா இந்த 1% ஓட்டுங்கிறது இன்னொரு 50,000 ஓட்டு கொடுக்கலாம். ஒரு 50,000 ஓட்டு வித்தியாசத்துல தோக்குறது கூட வாய்ப்பு இருக்கு திமுக வேட்பாளர். ஆக கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக வேட்பாளரா திமுக வேட்பாளரா என்பது எக்ஸிட் போல் 1ஆம் தேதி நம்ம சொல்ற ரிசல்ட் தான். தற்போதைக்கு இந்த இழுபறி நிலை தான் இல்ல, அண்ணா திமுக இழுபறி நிலை தான். அதாவது அண்ணாமலை வந்து லிஸ்டே இல்ல, திமுக அண்ணா திமுக தான் இருக்கு. ஆமா.